கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம சில நேரத்துல ஏதோ ஒன்றை இழக்கும்போது வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம உடல் ரீதியா பாதிக்கப்பட்டாலும் மன ரீதியா பாதிக்கப்பட்டாலும் நம்ம எழும்பி நம்மளை சரி செய்து கொண்டு ஓடும்போது நிச்சயம் வெற்றி உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ஐசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுது? நமக்கு எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம கடவுளுக்குள்ள நம்மளை பலப்படுத்திக்கிட்டு ஓடும்போது நிச்சயம் வெற்றி அடைவோம். ஒரு அமெரிக்க பள்ளிக்கூடத்துல காலையில பிள்ளைகள் வந்த உடனே குளிரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அறையை சூடேற்றுறதுக்கு நெருப்பு மூட்டுவாங்களாம். ஒரு நாள் இப்படி செய்யும் போது அங்க ஒரு விபத்து ஏற்பட்டு அதிகமா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல பிள்ளைகளை காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒரு பையனுக்கு இடுப்பளவு அதிகமா தீக்காயம் பட்டுது. அவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்க மருத்துவர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, இவன் உயிர் பிழைக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா இந்த பையனுடைய மனசுக்குள்ள ஒரு வசனம் ஓடிட்டே இருந்தது. அவன் நான் உயிர் பிழைப்பேன் அப்படின்னு சொல்லி உயிரோட வந்தான் அந்த மருத்துவமனையை விட்டு. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் சொன்னாங்க, இடுப்புக்கு கீழே இவனுக்கு உணர்ச்சி இல்லாததுனால இவன் நடக்க மாட்டான் அப்படின்னு. அவன் திரும்பியும் ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து நான் நடப்பேன் அப்படின்னு நினைச்சான். அவனுடைய தாயார் சக்கரை நாற்காலியில கொண்டு போகும்போது அவன் ஊர்ந்து ஊர்ந்து சில மரக்கட்டைகளை வேலியை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளையில அவன் ஒரு குச்சை ஊனி ஊனி நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வசனம் திரும்பியும் ஞாபகம் வந்து அவன் ஓடணும்னு ஆசைப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து அவன் ஓட ஆரம்பிச்சான். பள்ளிக்கூடத்துக்கும் அவன் தன்னாலேயே நடந்து போக ஆரம்பிச்சான். அப்புறமா அவன் ஒரு போட்டியில பங்கு பெற்று ஒரு பேரை வாங்குறான். அதாவது என்னன்னா, உலக வீதியில 1 மைல் தூரத்தை வேகமாக ஓடின ஒரு மனுஷன் அப்படின்னு. இது யார் தெரியுமா? டாக்டர் கிளான் கன்னிங்ஹாம். அவர் இந்த வசனத்தை பிடிச்சு அதுல உறுதியா இருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிச்சாரு. அது என்ன வசனம்னா, நான் ஆரம்பத்துல உங்களுக்கு நான் வாசிச்ச வசனம்தான். நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு உறுதியா ஒரு பயணத்தை தொடங்கும் போது நிச்சயம் வெற்றி அடைவோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.